ஃபைண்ட் த சம் ஆஃப் their ஸ்கொயர்ஸ். 2 எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 எண்கள் வந்து a, bன்னு எடுத்துக்கிறோம். அதோடைய கூடுதல் வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a + b = 7 மற்றும் பெருக்கல் பலன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ab பெருக்கல் பலன் ab = 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர், a ஸ்கொயர் b ஸ்கொயரோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு a + b the whole square ஃபார்முலா தெரியும். ஸோ a + b the whole square = a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இப்போ இந்த ஃபார்முலால பாருங்க என்னென்ன வேல்யூ நமக்கு இருக்கு அப்படின்னா a + b வேல்யூ இருக்கு, ab வேல்யூ இருக்கு. கேட்டிருக்கிறது என்னன்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர். ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும்னாலே நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீதி இருக்கிற நம்பரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா a + b the whole square - 2ab கிடைக்கும். இதில் அப்படியே நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் = a + b வந்து 7, 7 ஸ்கொயர் மைனஸ் 2 × ab வேல்யூ 10. ஸோ 2 × 10. ஸோ 7 ஸ்கொயர் வந்து 49 minus 2 10s are 20. 49 minus 20 is 29. So answer is D.